தலைவாசல் நிகழ்ச்சி நடந்திருக்கின்றோம். இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு சமூக பொறுப்பு தொடர்பான விடயங்களை பற்றி ஒரு தலைப்பாக கொடுத்து பேசிக் கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்த ஒரு விடயம், இன்றைய தினம் ஒரு சிறப்பு பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு தகவலை நாங்கள் சொல்லியிருந்தோம். என்ன அது என்று பார்த்தால், இந்த சமூக பொறுப்பு தலைப்போடு நாங்கள் சென்று அந்த பக்கம் பார்த்தால், இந்த சமூக பொறுப்பு என்ற விடயம் மக்கள் மத்தியில் காட்சி ஊடகங்களாக இருக்கின்ற ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. மக்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும், நல்ல படைப்புகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை எத்தனை பேர் சரியாக செய்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படி பொறுப்பாக அந்த சரியான சமூகத்திற்கான பொறுப்பை அல்லது அந்த படைப்பினுடைய தன்மையை அப்படியே கொண்டு சேர்க்கின்ற வகையிலான சில பொறுப்புணர்வான இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு படைப்பை பற்றி பேசுகின்ற ஒரு பகுதியாகத்தான் இன்றைய பகுதியை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போது உலகம் முழுவதும் அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு திரைப்படத்தை பற்றி நாங்கள் பேசப்போகிறோம். அதுவும் எம்மவர்கள் இலங்கையர்களுடைய பங்களிப்போடு உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு திரைப்படத்தை பற்றி நாங்கள் பேசப்போகின்றோம். உங்களுக்கு அநேகருக்கு இதுவாக தெரிந்திருக்கும், பாரடைஸ் என்ற ஒரு திரைப்படம் இப்போது உலகளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று உலக மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு திரைப்படமாக மாறியிருக்கிறது. இப்போதும் கூட சில நாடுகளில் விருதுகளை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பாரடைஸ் திரைப்படம் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் பிரசன்ன விதானகையினுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த திரைப்படம் என்பது இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் திரைப்படத்தில் இருக்கிறது. அந்த வித்தியாசம் சம்பந்தமாகவும் திரைப்படத்தினுடைய படைப்புகள் சம்பந்தமாகவும் அதில் இருக்கின்ற முக்கியமான நுணுக்கங்கள் சம்பந்தமாகவும் இப்போது உலகம் முழுவதும் திரைப்படம் பேசப்படுகின்றதுக்கான காரணம் பற்றியும் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதி இருக்க போகிறது. அது தொடர்பாக ஒரு முக்கியமான ஒருவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு பேசுவதற்கு முன்பதாக இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள் பற்றி பார்த்துவிட்டு வந்தால் நாங்கள் அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்கலாம். This is the place that King Ravana lived and he is also buried. Many believe that he did not die, but he is in a slumber. And one day he will wake up and save Sri Lanka. Wow, inning and chance on the Gatamuga. Is hunting allowed here? It's not allowed, ma'am, but it happens. Thank you for spending 5 years of your life with me. No, to us. To us. Hunting, madam. Shandu, now might be a good time for Ravana to wake up from his slumber and save Lanka. Like. சரி, நீங்கள் இப்போது பார்த்து வந்த அந்த முன்னோட்ட காட்சிகள் பாரடைஸ் திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள் இப்போது உலகம் முழுவதும் சக்கைப்போடு போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் ஒரு நல்ல படைப்பு என்று, அதாவது நாங்கள் கமர்ஷியலாக பார்க்கின்ற திரைப்படங்களையும் தாண்டி நல்ல ஒரு படைப்பு என்று பேசப்படுகின்ற திரைப்படங்கள் அளவு குறைவு.
அப்படி அதில் இந்தியாவில் வெளிவந்திருக்கின்ற இந்த வருடத்தில் வெளிவந்திருக்கின்ற 2 திரைப்படங்களில் அதாவது மிக முக்கியமாக நல்ல படைப்பு என்ற பெயரை கொண்ட 2 திரைப்படங்களில் ஒன்றாக இந்த பாரடைஸ் திரைப்படம் இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். எனவே அந்த திரைப்படம் பற்றி நாங்கள் பேச வேண்டும். ஆரம்பத்தில் கூறியது போன்று எம்மவர்கள் பலரும் அதில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதில் பங்களிப்பை வழங்கிய ஒருவரை பற்றி நாங்கள் இன்று பேச போகிறோம். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். சரி, அந்த திரைப்படத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த காட்சியில் பார்க்கின்ற போது ஒருவர் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு சுடுவதை போன்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மறுபக்கம் ஒரு வீட்டுக்குள்ளிருந்து இருவர் கயத்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்குகின்ற வகையில் ஒரு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்தவர் தான் இவரா என்று கொஞ்சம் பாருங்கள். வணக்கம். வணக்கம் பிரசன்னா. ஆம், இவர் யார் என்பதை சொல்வதற்கு முன்பதாக நான் திரைப்படத்தினுடைய காட்சிகளை ஞாபகப்படுத்தியிருந்தேன். அந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு உயிரூட்டம் கொண்ட கதாபாத்திரத்தை நடித்திருக்கின்ற எம்மவர் எங்கள் நாட்டைச் சேர்ந்த சிங்களம், தமிழ் மற்றும் உள்ளிட்ட நாடகங்களில் நடிப்பை திறமையை வெளிக்காட்டி மக்கள் மத்தியில் இடம் பிடித்த ஒரு உன்னதமான கலைஞன் சுமித் இளங்கோ அவர்கள்தான் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் பாரடைஸ் பற்றி பேசுவதற்காக. வணக்கம். மீண்டும் ஒரு முறை மீண்டும் வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை பற்றி இந்த திரைப்படத்தில் நடித்தமைக்காக உங்களை பற்றி பலரும் பாராட்டுவது, எங்களை பாராட்டுவதை போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. சிறந்த நடிப்பை வெளிக்காட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த நடிப்புக்கெல்லாம் செல்வதற்கு முன்பதாக இந்த பாரடைஸ் என்ன, இதில் என்ன இருக்கிறது, அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது, ஏன் இந்த அளவு பாரடைஸை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்லிவிடலாம். பாரடைஸ் நான் நினைக்கிறேன் இப்பொழுது உலக ரீதியாக பல இடங்களில் கதைக்கப்படுகின்ற ஒரு திரைப்படம். எனவே அதில் நான் இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை விட நான் நினைக்கிறேன் ஒரு கௌரவமாக நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னது போல் அது எனக்கு மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும், என்னை சார்ந்து மற்றது இந்த துறையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் வந்து அது பெரிய ஒரு கௌரவமாக நினைக்கிறேன். நான் இதில் இருக்கிறது. பாரடைஸ் பற்றி பேசும்போது பாரடைஸில் உலக ரீதியாக இது எவ்வளவு வரவேற்பு இருக்குது என்ற பற்றி சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து பிரசன்ன விதானகே அவர்கள் எங்களுடைய நாட்டின் ஒரு டிரெக்டராக இதில் வேலை செய்வதும், இந்தியாவில் கேரள பகுதியில் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வர்றதும், ஆர்டிஸ்ட் ஒரு கொலபரேஷன் இதில் நடக்குது. இந்தியாவில் ஆர்டிஸ்டும் இருக்காங்க, மற்றது இலங்கையிலையும். அப்போ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்போ அத்துடன் இப்போ உங்களுக்கு யூடியூபுக்கு போயிட்டு பார்த்தாலும் தெரியும் இந்தியாவில் எவ்வளவு வரவேற்பு இந்த பாரடைஸ் திரைப்படத்துக்கு இருக்கு அப்படின்னு. எனவே நான் நினைக்கிறேன் அநேகமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூடுதலான ரிவ்யூஸ் வந்தது, யூடியூப் ஃபிலிம்ஸ் ரிவ்யூஸ் வந்தது வந்து பாரடைஸுக்கு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ தற்பொழுது இந்த ஜூலையில் நடந்த திரைப்படங்களில் வந்து விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா மற்றும் பாரடைஸ் தான் ஒரு சிறந்த திரைப்படமாக சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது பெரிய ஒரு சந்தோஷம் வாய்ந்த விடயம். மற்றது இலங்கை ரீதியாக எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு கொலபரேஷனில் ஒரு ஃபில்ம் உருவாகிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அநேகமாக. எனவே கடந்த 28 எல்லா மொழிகளும் இயல்பாகவே அதில் பேசப்படுகின்றன. அதற்கு எந்த சப்டைட்டில் கிடையாது. அதாவது அதனை மாற்றி மொழிபெயர்த்து கொடுக்கின்ற விடயமெல்லாம் அங்கே கிடையாது. அது இன்னொரு புது எக்ஸ்பீரியன்ஸ். மற்றது ஒரு சேலஞ்ச். அது ஒரு டிரெக்டராக அவருக்கு பிரசன்ன சாருக்கு இருந்த சேலஞ்ச் ஒன்று. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு 5 மொழி நான் நினைக்கிறேன் கதைப்பாங்க. 5 மொழிகள் கதைக்கப்படும். மலையாளம், மற்றது தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜ் இருக்குது இதில். அப்போ இதை எப்படி ஆடியன்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் அவங்களுக்கு ரசிக்கக்கூடிய தன்மையில் எப்படி செய்கிறதுன்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு வைட் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு வைட் லெவலில் இப்படி ஒரு படத்தை இந்த ஸ்டாண்டர்டில் செய்கிறது வந்து கஷ்டம். அப்போ அது நம் நாட்டின் சேர்ந்த ஒரு டிரெக்டர் அது கையாண்டு இருக்கிறது வந்து பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு விடயம்னு தான் நான் சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கின்ற போது இந்தியாவுடைய மிக பிரபல்யமான நல்ல கதைக்களங்களை உருவாக்கி படம் எடுக்கின்ற இயக்குனர் மிஸ்கின் அவர்களும் இந்த திரைப்படம் பற்றி சில விடயங்களை சொல்லியிருக்க அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது
இந்த பிரசன்ன விதானகே என்று ஒரு கலைஞன் வாழ்கின்ற இந்த காலப்பகுதியில் நானும் வாழ்ந்தேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று மிஸ்கின் எல்லோரும் பாராட்டுகின்ற அல்லது போற்றப்படுகின்ற ஒரு இயக்குனர் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த கதைக்களம் அமைந்திருக்கிறது என்றால் இப்போதும் எங்களுக்கு தோன்றுகிறது அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இயக்குனர் மிஸ்கின் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டுவிட்டு வரலாம். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் மேக்கிங் நான் சொல்லுவேன். இந்த ஒரு பிரசன்ன விதானாய்க்கு இருந்த ஒரு காலங்களில் நானும் வாழ்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய நான் வந்து ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசன்னா. சினிமாவுக்கு வர்றவங்க, சினிமாவை நேசிக்கிறவர்கள், சக மனிதனை நேசிக்கிறவன், சக மனுஷியை நேசிக்கிறவள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படம் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. இந்த படம் ஒரு 93 நிமிஷம் நடக்கிற ஒரு மாபெரும் ஒரு ராமாயணத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நாங்கள் எப்போதுமே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் எம்பவர்கள் எங்காவது சென்று சாதனைகளை படைத்தால் அவர்களை உங்கள் முன் கொண்டு வந்து அவர்கள் பற்றிய விடயங்களை தெரிவிப்பது நாங்கள் எப்போதுமே பின்னின்றதில்லை. அப்படிதான் எம்மவர் ஒருவர் இன்று உலகம் முழுவதும் சாய்த்து கொண்டிருக்கிறார். எம்பவர் என்று சொல்ல எம்பவர்கள் என்று சொல்ல வேண்டும். இங்கே பிரசன்ன விதானகே ஒரு இயக்குனருடைய அந்த இயக்கத்தில் இந்த பாரடைஸ் திரைப்படம் உலகம் முழுவதும் இப்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களின் உணர்வுகளை பேசுகின்ற எந்த படைப்பையும் மக்கள் ஒருபோதும் தவிர்த்து விட மாட்டார்கள். எனவே அதற்கு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய உதாரணம். எனவே அந்த திரைப்படத்தில் நடித்த எங்கள் நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு நடிகர் சுமித் இளங்கோவன் அவர்கள் தான் இங்கே வந்து பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த எங்களுடைய மிஸ்கின் சொன்னது போன்று ஒரு மாயாஜாலம், ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கிறது. அந்த படைப்புக்குள் நீங்கள் சுமித் இளங்கோவன் எப்படி செல்கிறீர்கள்? அதற்குள் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வருகிறது? இது முதல்ல எனக்கு வந்து பிரசன்ன விதானகே சார் அவருடைய வைஃப் அவள் தான் கால் பண்ணி இளங்கோ இப்படி நாங்கள் ஒரு 2 திரைப்படங்கள் நாங்கள் செய்ய இருக்கிறோம். பட் அதில் ஒரு கேரக்டருக்கு நாங்கள் உங்களை நினச்சிருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் நீங்கள் கதைச்சி ஒரு வீடியோ கிளிப் அனுப்புங்க அப்படின்ட்டு தமிழால் கதைச்சி அப்படி அனுப்ப சொன்னாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்னு என்னென்னா உண்மையாகவே இப்போ எங்களுடைய இலங்கையில் இருக்கிற ஒரு இது லாங்குவேஜ்னு சொன்ன உடனே அப்போ தமிழ் சிங்களமாக இருக்கலாம், அந்த கேரக்டர் உரிய ஒரு ஸ்லாங் இருக்கும் இல்லையா. இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு 2 பகுதி எடுப்போம், ஜஃப்னா சைட், மற்றது மலைய பகுதியில். அப்போ நான் கேட்டேன், மேடம் எப்படி நான் கதைக்கணும், இந்த கேரக்டர் ஜஃப்னா அப்படி சார்ந்ததா அல்லது மலையகத்திலையா அப்படின்னு ஹேட்டனா அந்த மாதிரி. அப்போ அவங்க உடனே சொன்னாங்க, இப்போ நீங்கள் 2 இதுலேயும் அனுப்புங்க அப்படி. 2 இல்லை 2யும் அந்த 2 ஜஃப்னாவும் பேட்டிக்குலோ அந்த சொரியா மலையம் சார்ந்தது. அப்போ அந்த 2 ஸ்லாங்லேயும் நான் அனுப்பினேன். அப்போ அவங்க எடுத்த உடனே சொன்னாங்க, வெரி குட், உங்களோட அந்த லாங்குவேஜ் ஸ்கில் வந்து அது நீங்கள் எடுத்திருக்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதோட சொன்னாங்க ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ நான் பிரசாந்த் சாரோட ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ ஆஃபீஸில் வந்து சார் என்னோட கதைச்சி அப்படி பெருசாக ஒன்றும் ஆடிஷன் அப்படின்னு செய்யலை. அவரோட ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. சும்மா அப்படியே கதைச்சார். அவர் நல்லா என்னை ரிசீவ் பண்ணினவர். அதுக்கு பிறகு உறுதியாக அவர் சொன்னார், இளங்கோ நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் தான் இதை செய்யணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா அவ்வளவு அவர் ஒரு பெரிய டிரெக்டர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு கிறிஸ்டல் கிளியர் அவர் கதைக்கிறது எல்லாமே. அந்த டிரெக்ஷன்லேயும் அப்படி தான் வேலை செய்கிற எல்லாத்துலேயும் சரியான ஷார்ப்பாக கிளியராக எல்லாம் செய்வார். அப்போ அது எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை தன்மை இருந்தது. அப்போ அதோடு தான் இந்த இதுக்குள்ளே வாரது. என்ன மாதிரி கேரக்டர் உங்களுக்கு இதில் முக்கியமான கேரக்டர்னு டைரக்டரே சொல்லியிருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் உங்களோட கேரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி முக்கியத்துவம் பெறுது? இது வந்து ஒரு மலையகத்து தமிழ் சார்ந்த மலையகத்தில் வாழ்கின்ற ஒரு இளைஞனுடைய கதாபாத்திரம் வந்து ஸ்ரீதான் கதாபாத்திரனுடைய பேர். அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கும் இதுக்குள்ள. அந்த மிஸ்கின் சார் சொன்னது போல் பிரசன்ன விதானகேன்ற டிரெக்டருடைய அந்த வேல்யூ வந்து இப்போ உலகமே வியந்து பார்க்குது, ரைட்? அப்போ அதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, இந்த எல்லாத்துலேயும் ஒரு கேரக்டருக்குள்ளேயும் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. ஸ்ரீண்டு ஒரு பேர் போடுறதுலேயே இருக்குது,
ஸ்ரீலங்காவே ஒரு கவர் பண்ணின மாதிரி ஸ்ரீன்னு போடுற அந்த பேர் போடுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அவரோட. அப்போ அந்த கேரக்டர் வந்து மலையத்தில் இருக்கிற ஒரு தமிழன். அப்போ அந்த மெயினாக ஸ்டோரியில் ஒரு சின்ன ஒரு இதை நான் சொல்கிறேன். நான் ஒரு மலையாளம் இரண்டு இந்த ஒரு கப்பல்ஸ் வரும். அப்போ அந்த கப்பல்ஸ் வந்து தங்குறது நான் இருக்கிற பங்களூரில். நான் பங்களூர் ஒரு மெயின் சர்வெண்ட்டாக இருக்கிறேன். அப்போ அதுதான் இப்போதைக்கு சொல்ல வேண்டிய. அதுக்கு மேலே சொன்ன படத்தை பார்க்கணும். யா நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நீங்க போய் கட்டாயம். அது நீங்க படத்து கதையை சொல்ல வேண்டாம். இந்த படம் எப்படியான ஒரு படம், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருக்குமா, அல்லது ஹொரர் ஃபில்மாக இருக்குமா, அல்லது லவ் ஸ்டோரியா இருக்குமா, அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒரு வரலாற்றை சொல்கின்ற படமா, எப்படி இந்த படம்? நீங்க இந்த சொல்ற அனைத்தும் இருக்கும் எல்லாம். இதுல ஸ்பெஷலே அதுதான். அது நீங்க இப்ப சொன்ன பல விஷயங்களும் இருக்கும். அது 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 உண்மையாகவே நாங்கள் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழராக இலங்கையில் இருக்கிற எங்களுக்கு இலங்கையில் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லையா, அதை ஒத்துக்கொள்ளணும் நாங்கள். பட் இந்தியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் வியந்து பார்ப்போம் இல்லையா. அப்போ இந்தியாவில் இருக்கிற தமிழ் சினிமா வந்து வியந்து பார்க்குற ஒரு விஷயம் தான் பேரடைஸ். அப்போ அதே ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ். எப்படி இந்தியா வந்து வியந்து பார்க்குது பேரடைஸ், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதில் இருக்கிற அதிசயங்கள் என்னன்றது வந்து நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் பார்க்கணும். இப்போ மென்ஷன் பண்ணணும்னா, இப்போ யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பல இடங்களில் இப்போ தமிழ் தியேட்டர்ஸில் வெளியிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் நான் நினைக்கிறேன் தமிழ் தியேட்டர்ஸில் போடும், ரிலீஸ் ஆகும். என்னென்னா இந்தியன்ஸ் படத்துக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. பட் நான் சொல்கிறேன், இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வராது, இப்படி ஒரு படைப்பு வராது இது பார்க்குறதுக்கு. ஆமாம், அதே போல் இப்போது நீங்கள் சொன்னது போன்று இந்த இவ்வளவு ஒரு மிகப்பெரிய எல்லாமே கலவையாக இருக்கின்ற அற்புதமான படைப்பில் எங்களுடைய சுமித் இளங்கோவன் எப்படி இணைந்தார் என்று ஒரு வரலாறு சொல்லியிருந்தீங்க. அப்படி இணைந்த பிறகு நீங்கள் காட்டிய அந்த நடிப்பினுடைய தீவிரத்தை பலரும் பாராட்டியிருக்கிறார்கள். அப்படி பாராட்டப்பட்ட ஒரு காட்சியை பார்த்து வரலாம். ஆக்டர்ஸ் ப்ரோ இல்லை வந்து சுமித் இளங்கோன்னு ஒரு தமிழ் ஆக்டர் நடிச்சிருக்காரு, ஸ்ரீலங்கன், செமையாக நடிச்சிருந்தார் ப்ரோ. அவர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து அவர் சுமித் வந்து ஒரு இண்டோ, இந்த டிரைவர் வந்து ஒரு கிறிஸ்டின் ஓகே கேரக்டர் படி. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு குக்கா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. தேங்க்ஸ் மேம். Don't kill animals, Sri. No madam, I am vegetarian. People ask meat, I give them, I don't eat. Thank you. நன்றி மேடம். சுமித் இளங்கோவன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நடிப்பு திறனை நாங்களும் இந்த ட்ரெய்லரில் பார்த்திருக்கின்றோம். திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்றாவா எங்களுக்கும் வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய திரைப்படம் என்பதை அதில் இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காட்சி, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் பார்க்கின்ற சின்ன சின்ன காட்சிகள் எல்லாம் நிச்சயமாக எங்களை தேட்டருக்கு பார் என்று சொல்கின்ற வகையில் இருக்கிறது. அற்புதமான படைப்பாக இருக்கும் நம்புகிறோம். நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது இந்த நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இல்லையா, உலக அளவில் அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு, எல்லோரும் பேசுகிறார்கள். எப்படி உலக அளவில் இப்படியான வரவேற்பு கிடைத்தது? எந்த மட்டத்தில் நிற்கிற திரைப்படம்? முதல்ல நான் இப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கிடைக்கிற முதல் வரவேற்பு வந்து இந்தியாவின் மிக பிரபலமான ஒரு டிரெக்டர், இயக்குனர் மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் இந்த படத்தை பார்த்து அவரே ஏற்றுக்கொள்றாரு, நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு வெளியிடுறேன். நான் வெளியிடுறேன், என்னோட கம்பெனியால் நான் இதை வெளியிடுறேன். அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ். மணிரத்னம் சார் ஓகே பண்ணுறேன்னு சொன்னாலே அதுக்குள்ளே இருக்கு, உலக அளவில் பிரமாண்டமான ஒரு இயக்குனராக. யா, அப்போ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே பெரிய ஒரு விஷயம் இல்லையா. பட் பிடிச்சிருக்கிற இந்த கமெண்ட் சொல்கிறத விட நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதும் மிக ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து கடந்த பூசான் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் உலக ரீதியாக நடந்த எல்லா திரைப்படங்கள்லேயும் சிறந்த திரைப்படம், சிறந்த டிரெக்டர் என்ற விருதுகள் பெற்றுக்கொண்டது. அதே பிறகு ஏசியன் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் வந்து 4 நொமினேஷன் வந்திருக்கு. இதில் ஒரு ரிவ்யூவில் வந்து சொல்கிறாங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு படம் ரெக்கக்னைஸ் ஆகிறது, ஏசியன் ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் பண்ணுறது நொமினேஷன் ஆகிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு. பட் அப்படி இருக்கிற வகையில் இலங்கையில் ஒரு படம் இப்படி நொமினேட் ஆகிறது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி பல விடயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள்
பார்க்க வேண்டியதுக்கு உங்களை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போது இந்திய கலைஞர்கள் இலங்கை கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது மலையாளம் இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, சிங்களம் இருக்கிறது. இந்த கதைக்களம் அல்லது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்வார்கள், எங்கெங்கெல்லாம் இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டது, மக்கள் மத்தியில் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது இங்கு என்று காட்சிகள் உருவாக்கலாம். அதிக அளவில் எங்கு படமாக்கப்பட்டது, இலங்கையில் எங்கெங்கெல்லாம் படமாக்கப்பட்டது? இது மெயின் லொகேஷன் வந்து மலையகத்தில் ரிவர்ஸ்டன் அண்ட் மாத்தலை ரிவர்ஸ்டன் இதுக்குள்ளே தான் நடக்குது. அந்த பங்களோ மெயின் பங்களோ இருக்கிறது வந்து ரிவர்ஸ்டனில் இந்த ஜோன் பங்களோன்னு உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இதுதான் மெயின் லொகேஷன். இதில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஸ்ரீயுடைய கேரக்டர் ஏன் முக்கியமாக இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸ்ரீ நீங்கள் சொல்லும்போது இந்த ஸ்ரீ என்பது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய விடயமாக இருந்தது ஆரம்ப காலத்தில். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பேர் வைப்பதற்கு. நிச்சயமா. மற்றது இந்த படத்துக்குள்ள ஸ்ரீ என்ற கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு காரணம் தான் ஸ்ரீ மலையகத்தை சார்ந்த ஒரு தமிழன். இப்போ இதில் மலையகத்து மக்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள், ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற பல விஷயங்கள், அவங்க சந்திக்கிற பல பிரச்சனைகள், சட்ட ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு இல்லாத அந்த இதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் இருக்குது. அதில் தர்ஷனா கேட்குறாங்க, இந்த மக்களுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு பெருமதியும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதில் சாஜன் பண்டார ஒரு போலீஸ் கேரக்டர், அவர் சிம்பிளாக சொல்வார், இருக்கே எலெக்ஷன் வரும் அப்போ இருக்கும் அப்படின்னு. சரி, அப்படி ஒரு பெரிய ஒரு அரசியலையும் பேசுகிறது, சமூக சார்ந்த பிரச்சனையும் பேசுகிறது, கொஞ்சம் கமர்ஷியலும் இருக்கிறது, அதே போல காதலும் இருக்கிறது, நகைச்சுவை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திரைப்படம் என்பது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான பொக்கிஷம் என்று சொல்லலாம். அப்படியா? சரி, அப்படி இருக்கின்ற போது இந்த திரைப்படத்தில் நடிக்கின்ற நீங்க சொன்னீங்க இப்போ வந்து அதிகமாக மலையக பகுதிகள் தான் ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மலையாளத்திலையும் இந்தியாவிலையும் பல பகுதிகள் நடந்திருக்கு. இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வைத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை எடுக்கின்ற போதும் சரி, காட்சிப்படுத்துகின்ற போதும் சரி, அதற்கு பின்னரான போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்வார் அந்த பகுதியிலும் சரி. அப்படியானவற்றை ஞாபகப்படுத்துகின்ற எப்படியா ஞாபகப்படுத்தலாம்? இதில் இப்போ டிரெக்டர் சார் நான் சொல்லணும், பிரசன்ன விதானகே சார் இங்கே, மற்றது நடிகராக நானும் ஷாம் ஃபெர்னாண்டோ, மகேந்திர பெரேரா, மற்றது இதில் எடிட்டராக இருக்கிறது வந்து ஸ்ரீகர் பிரசாத், இந்தியாவில் பிரபல ஒரு எடிட்டர், பொன்னியின் செல்வம் போன்ற படங்களை எடிட் பண்ணின எடிட்டர். மற்றது இதில் மியூசிக் வந்து கே பிரபலமான இந்தியாவில் இருக்கிற கே தான் மியூசிக் பண்ணியிருக்கிறவர். அது பெரிய ஒரு சாதனை. இதுக்குள்ளே இன்னொரு சாதனை, அப்படி ஒரு லெஜெண்டரிஸ் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது டெக்னீஷியன். அதாவது நல்லதொரு விடயம் நடக்கின்ற போது நல்லவர்கள் எல்லாம் அல்லது திறமையானவர்கள் எல்லாம் ஒன்றாக வந்து சேர்வாங்க. அந்த வைப் வந்து இலக்கும் என்று சொல்வார்கள். ஒருபுறம் இங்கே எங்களுடைய சிறந்த தயாரிப்பா எங்களுடைய தேர்ந்த இயக்குநராக இருக்கின்ற பிரசன்ன விதானகே, மறுபுறம் இதை வெளியிடுவதற்காக வருகின்ற மணிரத்னம் சார் அவர்கள், இப்படி கே இசையமைப்பு, பொன்னியின் செல்வனுடைய சித்தரிக்கும் கலைஞராக இருக்கின்ற எடிட்டிங் செய்கின்றவர்கள் என்று எல்லோரும் ஒரு நல்ல ஒரு படைப்பை நோக்கி எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள் என்பது உண்மைதான் போல் தெரிகிறது. பரடேஸ் திரைப்படத்தில் அப்படி அந்த கலைஞர்களெல்லாம் சேர்ந்து தந்து ஒரு அழகான பாடலை இப்போது பார்த்து விட்டு வரலாம். ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு நடிகர்கள், இயக்குனர் எப்படி இருக்கிறார்களோ அதே போல அந்த காட்சிப்படுத்தல் என்பது மிக முக்கியமான விடயம். இந்த திரைப்படத்தினுடைய இந்த பாடல் காட்சியை பார்க்கின்ற போதும் சரி, ஏற்கனவே வந்த அந்த முன்னோட்டத்தை பார்க்கின்ற போதும் சரி, அந்த காட்சிகள் எல்லாம் தான் மக்களை அப்படியே மனதில், அந்த திரைப்படத்தை அப்படியே மனதில் வைத்திருக்கும் அற்புதமான காட்சி பதிவுகள் இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த திரைப்படம் என்றுமே மக்கள் மத்தியில் அழியாத இடத்தை பிடிக்கும். எனவே இப்போது கூட தாமதமில்லை, உங்களுக்கு அருகிலுக்கு தேர்தலுக்கு சென்று இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இந்த திரைப்படத்தை பற்றி நாங்கள் பேசும்போது எங்களுடைய சுமித் இளங்கோவன் அவர்கள் திரைப்படத்தில் போயிட்டு ஒரு சக்கை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் பார்த்துருக்கிறோம். அந்த ட்ரெய்லர்லேயே அவர் வருகின்ற போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் நல்லா பேசியிருக்கிறீங்க, நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இந்தியாவினுடைய கலைஞர்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு எப்பவுமே பிரமிப்பு இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். அந்த சூழலுக்கு சென்று அவர்களோடு இணைந்து நடிக்கின்ற போது எப்படி அனுபவங்கள் எப்படி இருந்தது? அதில் வித்தியாசமாக ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்ததா? அதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி பிரசன்னா அந்த கேள்விக்கு. எனக்கு மிஸ் ஆகின ஒரு விஷயம், அதே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த அனுபவத்தை பற்றி சொல்லும்போது இதில் கேமராமேன் வந்து டிஓபி வந்து ராஜீவ் ரவி சார், அவர் இந்தியாவில் த பெஸ்ட் டிஓபி. சரியா? அப்போ அவருடையிலேருந்து அவரோட ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஆக்ட் பண்ணுறதுலேருந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய இதுக்குள்ளே என்னுடைய கலைத்துறைக்கு பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சது.
அந்த ஃப்ரேமுக்குள்ளே எப்படி நாங்கள் ஆக்ட் பண்ணணும், அந்த கேரக்டருடைய டெலிவரி பண்ண வேண்டிய இமோஷன்ஸ். மற்றது தர்ஷனாவும் ரோஷன் மேத்யூவும் அவங்கள ஒரு நாங்கள் வியந்து பார்க்குற ஒரு 2 பேர் இல்லையா மலையத்தில், இந்த மலையாளம் சினிமா. அப்போ அவங்கள பார்த்ததே எனக்கு ஒரு ஷாக்கிங். நான் எங்கே இருக்கிறேன்னு, என்ன நடக்க போகுது எனக்குன்னு ஒரு இது வந்துட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது ஏற்கனவே இதில் தர்ஷனாவும் ரோஷன் மேத்யூ இருக்காங்கன்னு தெரியாது. ஆடிஷன் நடந்து அதுக்கு பிறகு நான் ஷூட்டினுக்கு போனேன். ஏற்கனவே ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் 2 நாளைக்கு பிறகு தான் போனேன் செட்டுக்கு. அப்போ இவங்க 2ஐயும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு வியக்கம். அதுக்கு பிறகு அவங்க அந்த ஒர்க் பண்ணுற விதம், அவங்க ஒரு சீன்ஸுக்கு ரெடி ஆகிற விதம், டிரெக்டரோட டிஸ்கஸ் பண்ணுற விதம், இதெல்லாம் சும்மா போய் பார்த்துட்டு இருந்தாலே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுடைய நடிப்பு தெரிஞ்ச மாதிரி உண்மையாகவே. அப்போ அவங்க எங்களோட எப்படி கொலபரேட் ஆகிறது, எங்களுக்கு அந்த ஒரு கலைஞருக்கு மதிப்பு எப்படி கொடுக்கணுன்றது வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற இண்டஸ்ட்ரி வைஸ் அவங்க வந்து ஒரு எங்களை விட பெரிய ஒரு இடத்துல இருக்காங்கிறதுக்கு வந்து சந்தேகம் இல்லை. மற்றது பிரசன்ன சாருடைய அதை பற்றி நான் சொல்லணும். பிரசன்ன சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அவருடைய ஒர்க் பண்ணுறது வந்து நான் இவ்வளவு காலமும் என்னுடைய நடிப்பு தன்மையோ அல்லது எப்படி என்னோட கேரியரை நான் கொண்டு போகணும்னு நினச்சிருந்தோனோ அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஆட் பண்ணுறது. அது நீ இப்படியும் போகலாம் அப்படின்ட்டு, இப்படியும் நடிக்கலாம் ஒரு கேரக்டரை, உங்களுடைய பாதையை மாற்றி ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். யா நிச்சயமாக. எனவே அது மிகப்பெரிய ஒரு எனக்கு சந்தர்ப்பம் இந்த படத்தில். எனக்குன்ற ஒரு லட்சியம் இருக்குது. நான் இந்த இடத்துக்கு அங்கே நடிக்கும்போது பாராட்டு வாங்கின அல்லது ஏதாவது திட்டு வாங்கின காட்சிகள் அப்படி எதுவும் இருக்கா உங்களுக்கு? கஷ்டமா, ஐயோ முடியலை அப்படிங்கிற? அதில் பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, பிரசாந்த் சார் டிரெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து நான் அதில் ஆக்ட் பண்ணினா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. நான் சும்மா அந்த பங்களாவுக்குள்ளே இருந்தேன், அப்படியே சாப்பிட போனேன். தரிசனா நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தோம், சாப்பிட்டு வரோம், தேத்தனி குடிங்க, டீ குடிங்கன்னு. இங்கே உங்களோட சீன் எடுக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஆக்ஷன் எடுத்தாச்சு, போயாச்சு. அது இமோஷன். அது நான் இதில் நடிக்கிறேனான்ட்டு அந்த ஃபீல் இல்லை, சும்மா நான் சொல்லல, உண்மையாகவே கதைக்குள்ளே. அப்போ அந்த டிரெக்டிங் ஸ்டைல் வந்து வித்தியாசம். என்னடா இன்னொரு சப்போர்ட் எனக்கு அந்த மலையத்து மக்களுடைய சார்ந்த வாழ்வியை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்களும் மலையத்தின் சார்ந்த ஒரு இது. அப்போ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் பழகி இருக்கிறபடியாக எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கா இல்லை. பட் நிறைய இடங்களில் வந்து சார் அப்ரிஷியேட் பண்ணிடுவார். செட்டுக்கு முன்னுக்கு நான் ஒரு சீன், இதில் ஒரு காட்சி ஒன்று இருக்குது, இந்த கன் எடுத்துனா சாஜன் பண்டாரைக்கு இது டார்கெட் பண்ணுறது. அப்போ அதை வந்து பேக் டு இதில் தான் நான் இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மகேந்திர சார் எடுத்தாங்க, மகேந்திர பெரியாரோட. நான் என்ன தெரியல, பட் அதை நடித்து முடிஞ்ச உடனே டயலாக் மட்டும் தான் சாருக்கு கேட்கும், என்ன தெரியாது. எலும்பி வந்து இல்லாங்கோ குட் பர்ஃபார்மர், ஷார்ப், வெல், நியமாய் அப்படின்னு சொன்னார். அது வந்து எப்படி அவர் அதை பிடிக்கிறாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைச்சது. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதே போல் இப்போ இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் கூற வருகின்ற விடயம் திரைப்படம் சம்பந்தமாக என்ன சொல்ல வாரீங்க? ரைட், இது இப்போ உலகம் முழுவதும் ஒரு 500க்கு மேலே அதிகமான தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. யூஎஸ்ல தொடங்கி சவுதி, மற்ற இத்தாலி போன்ற இந்தியாவுடக்கம். எனக்கு தெரிந்து இலங்கை திரைப்படம் ஒன்று இந்த அளவு திரையங்கள் வெளியான முதல் சந்தர்ப்பமாக இருக்கிறாங்க. இது நிச்சயமாக இதுதான் முதல் சந்தர்ப்பம். மற்றது இதை ஏன் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நான் நடிச்சிருக்கிறேன் எங்களோட ஒரு படம் அப்படின்றது அந்த இதுக்காக மட்டும் இல்லை. இந்த வாய்ப்பு திரும்ப வாழ்க்கையில் கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்குது. இப்படி ஒரு கொலபரேஷன், இப்படி ஒரு இது ஒரு வரவேற்பு இருக்குன்ற ஒரு படத்தை பார்க்க முடியுமா? நான் சொல்றேன், இவங்க இவ்வளவுதான் பம்பல் விடுறாங்க, சும்மா போய் பார்ப்போமே, அப்படியாவது போய் பாருங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப இலங்கையில ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப தமிழ் ஆடியன்ஸுக்கு, நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய இடங்கள் இது ரிலீஸ் ஆகில்லை. ஏன்னாடா இந்தியாவில் தமிழ் படங்களுக்கு தான் மேலதிகமாக அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க தியேட்டர்ஸில். அதனால் ஜஃப்னா, பேட்டிக்லோ, ட்ரிங்கோமலி போன்ற சில இடங்களில் மட்டும்தான் இது ரிலீஸ் ஆகிருக்கு. முடிஞ்சால் போய் பாருங்கள். கொலம்போவில் உங்களுக்கு நிறைய இடங்களில் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது எல்லா தியேட்டர்ஸ்லையும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் போயிட்டு இந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுங்க. எப்படி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் இதில் இருக்கான்னு பாருங்கள்.
நிச்சயமாக நாங்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். இந்த காக்கா முட்டை என்ற திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் வெளியிடப்பட்டது. பிறகு அந்த திரைப்படத்தை பற்றி கேள்விப்பட்டு, அந்த திரைப்படம் ஒரு லோ பட்ஜெட் திரைப்படம், பிறகு அந்த திரைப்படத்தினுடைய தன்மை, கதைக்களம், அதனுடைய கதையை பற்றி கேட்டவுடன் அந்த திரைப்படம் பிறகு தியேட்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதே போலதான் மலையாளத்தில் வந்த பாகுபலி திரைப்படம் கூட இந்த யாரும் பெரிய கணக்கெடுக்கவில்லை. ஒரு சிலர் சென்று பார்த்து விட்டு பிறகு அந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்கின்ற போது முழு உலகமே திரைப்படத்துக்கு பின்னால் ஓடியது. அப்படி ஓடக்கூடிய ஒரு திரைப்படம் தான் பாரடைஸ் நான் நினைக்கின்றோம். எனவே நிச்சயமாக எம்மவர்கள் எமது தயாரிப்பாளர், எமது நாட்டின் சொத்தாக இருக்கின்ற பிரசன்ன வித்தானகி அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் ஒரு செகண்ட் எனக்கு அதில் சொல்லணும். இந்தியாவில் வந்து மிஸ்கின் சார் இன்னொரு இடத்துல அவர் மென்ஷன் பண்ண என்னென்னா, இது ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல் டார்கெட் பண்ணி செய்கிற ஃபில்ம் மாதிரி தானே இருக்கும் சில இடங்களில். இப்போ பிரசான சாரோட எல்லா படமும் அப்படி தானே இருக்கும், அவார்ட் இதுக்காக செய்கிற மாதிரி. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அப்படி ஃபெஸ்டிவல் டார்கெட் பண்ணி செய்கிற ஒரு படமும் இருக்குது, அப்படியும் இருக்குது, தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அப்படி அந்த ரெண்டு தன்மையிலையும் எப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ அது இந்த பாரடைஸில் அந்த தன்மை இருக்குது. சரி, அதனால் அந்த ரெண்டு ஆடியன்ஸுக்கும் வந்து இதை பார்க்கலாம். சரி, விருதுகளுக்கும் தகுதியான திரைப்படம், மக்களுடைய ரசனை விருந்துக்கும் தகுதியான திரைப்படமாக இந்த பாரடைஸ் திரைப்படம் வந்திருக்கிறது. எம்மவர்கள் நடித்திருக்கிறார்கள். எம்மவர் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குநராக இருக்கிறார். எனவே உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. பாரடைஸ் திரைப்படம் இப்போ இலங்கையிலும் காட்சிப்படுத்தப்படுகிறது. பார்த்துவிட்டு என்னதான் இருக்கிறது என்று அவர் சொன்னதை போன்று அப்படி என்னதான் செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம், அப்படியும் அதை நீங்கள் போய் பார்க்கலாம். எனவே இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தவர் பாரடைஸ் திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்திலிருந்து உலகம் முழுவதும் பேசுகின்ற ஒரு கதாபாத்திரமாக மாறியிருக்கின்ற எம்மவர் சுமித் இளங்கோ அவர்கள் வந்திருந்தார். பாரடைஸ் சில விடயங்களை சொல்வதற்காக. அது மாத்திரமல்ல, எம்மவர் என்ற அடிப்படையில் நாங்கள் அவரை இந்த பகுதிக்கு அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றோம். நிகழ்ச்சி நடந்து கொண்டமைக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக, எங்களுடைய அன்பான உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் உங்களுடைய இந்த திரைத்துறையுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக நானும் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் வசந்தம் டிவிக்கு இப்படி நம்முடைய ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த வாய்ப்புக்கு, வரவேற்புக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லாரும் எனக்கு கொடுத்தாங்க. பிரசன்னம் நீங்கள் முக்கியமாக. எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இன்னும் எங்களுடைய தமிழர்களுக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும், கதைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.